வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியான பொருளை வச்சு சட்டுன்னு ஃபாஸ்ட்டாக விருந்தாளிங்க வந்தால் கூட ஈஸியாக நம்ம எங்கேயும் தடுமாறாமல் கடை வழிக்கெல்லாம் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஃபாஸ்ட்டாக ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி பண்ணி அசத்தி காட்டிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2-3 ஏலக்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தில் நான் கற்பூரவள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாடு வேறு எந்த வகையான பழமாக இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடிஷ்னலாக நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் கொஞ்சம் கொஞ்சமாக. இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு அதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் நம்ம இனிப்பு சேர்க்கணும், ஏன்னா வாழைப்பழத்துலேயும் இனிப்பு சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு தேன் கலரில் வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நார்மலாக ரீஃபைண்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாமா, நெய் சேர்த்துக்கலாமா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைப்பழம் கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ளது, அதனால் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுமே 1 டீஸ்பூன் இல்லைன்னா அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் தேவைப்படும் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா இடையில அப்பப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப அதிகமான தேவைப்படாது. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்குற மாதிரிலாம் வராது. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு அந்த ஆயிலெலாம் லைட்டாக செப்ரேட் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாமே திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஒரு பிளேட்டில் இதை போட்டுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். பட் சூடாக இருக்கும் போதே இதில் கார்னிஷ்காக மட்டும் கிடையாது, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கசகசா. இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டால் நம்ம சாப்பிடும்போது அந்த கசகசா லைட்டாக கடிபடும் போது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுடலாம். ஆறின பிறகு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பீஸ் போட்டுக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் பீஸ் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இது ஆறுனதுமே சூப்பராக நமக்கு அது எடுக்கிறதுக்கு திரண்டு ஈஸியாக அதனுடைய பிளேட்டில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லையும் ரெகுலராகவே நம்ம வாழைப்பழம் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்வீட்டான ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் தெரிவிங்க.